மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சராக எல் முருகன் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். இந்திய திருநாட்டினுடைய 3வது பிரதமராக தொடர்ந்து 3 முறை அங்கம் வகித்து வரும் பிரதமர் மோடி நேற்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டார். குறிப்பாக பிரதமர் மோடியினுடைய அந்த அமைச்சரவையில் 71 பேர் பொறுப்பேற்றிருக்கின்றனர். குறிப்பாக 30 கேபினெட் அமைச்சர்களும் அதே போல 5 பேர் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சராகவும் 36 பேர் இணை அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றிருக்கின்றனர். குறிப்பாக மத்திய அமைச்சர்களாக ராஜ்நாத் சிங், அமித்ஷா மற்றும் நிதின் கட்கரி மற்றும் ஜே.பி. நட்டா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக அந்த மத்திய அமைச்சர் பதவியில் நீடித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த அமைச்சர்களாக நேற்றைய தினம் பதவி பிரமாணம் பண்ணி கொண்டவர்கள் இன்று பொறுப்பேற்று இருக்கின்றனர். குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனில் தொடர்ச்சியாக அந்தந்த கேபினெட் அமைச்சர்கள் தற்போது அந்த பொறுப்பை வகித்து வரக்கூடிய காட்சி என்பதை தான் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தை சேர்ந்த எல் முருகன் அவர்கள் இந்த 2024 நாடாளுமன்றத்தில் தோல்வியுற்ற போதும் மத்திய இணையமைச்சர் பதவியில் நீடித்து வரக்கூடிய ஒரே அமைச்சராகவும் இருந்து வருகிறார். அந்த வகையில் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரி பவனில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பதை தான் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மற்றும் இணை அமைச்சராகவும் எல் முருகன் தற்போது பொறுப்பேற்றிருக்கிறார். இதற்கு முன்பாகவே மத்திய தகவல் மற்றும் ஒளிப்பதிவுத்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்ற அவர் மீண்டும் இந்த அடுத்த 5 ஆண்டுகளில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பாஜகவினுடைய இணை அமைச்சர்கள் பட்டியலில் எல் முருகனும் வகித்து வருகிறார். அந்த வகையில் தற்போது அந்த பொறுப்பேற்ற காட்சி என்பதை தான் தொடர்ச்சியாக நம்மால் பார்த்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.